ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்டஃபிங் வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம கோதுமை மாவுக்கு பொதுவாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் வாட்டர் சேர்த்துனீங்கனாலே சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு மாவு இருக்கணும். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 3 முட்டையை நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போது இதை காய் துருவுற துருவி எடுத்துடலாம். வீடியோவில் கட்டிக்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி பெரிய சைஸில் வச்சு நம்ம துருவி எடுத்துருவோம். மூணு முட்டையுமே இது போல் துருவி எடுத்துக்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு துருவருக்கு வரும். நல்லா நீங்கள் பாயில் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், துருவியாச்சு. இப்போ நம்ம இதை கடாய் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துருவோம். நல்லா நீங்கள் பொடிசாக நறுத்தி சேர்த்துக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங்கே சூப்பராக இருக்கும். இப்போ இதையே வதக்கி விட்டுறலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், மசாலாலாம் எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த முட்டை துருவில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் மட்டும் வறுத்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுறலாங்க. நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். பேஸ்ட் போல் நம்ம கரைச்சி வைப்போம் இல்லைங்களா, சமோசாலாம் செய்யறதுக்கு, அது போல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இருக்கிற மாவை சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா திரட்டிடலாம். இது போல் ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேணுங்கிற சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது போல் 2 சீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இதுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுருவோம். இது போல் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணுங்கள்.
கொஞ்சமாக சென்டரில் தள்ளி விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஓரங்களில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இது போல் சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், கடைசியாக கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து இது கூட அப்ளை பண்ணி நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு 2 புறமும் இதே பேஸ்ட்டை வச்சு நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். சூப்பராக வந்து நம்மளுக்கு எக் ரோல் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஈஸியாக சூப்பராக எப்படி ரெடி பண்ணிக்கிறேன்னு நான் இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடாயில் வந்து நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் ரோலை இதில் சேர்த்துடலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம போட்டதையுமே நல்லா பொரிஞ்சு வருது. போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி விடுங்க. இது போல் 2 புறமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். மேலே தோல் பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா மொறுன்னு வரும்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான சூப்பரான எக் ரோல் ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு.